இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பலி என்ன, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது தான் அப்படிங்கிற அந்த கருத்தை முன்பாக வைத்து நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேச இருக்கிறேன். The sacrifice God loves, thankful praise. ஆண்டவர் விரும்பும் பலி எது அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் துதி தான், வேற ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது மற்றும் 16வது வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். The sacrifice God loves, thankful praise. ஆண்டவர் விரும்பும் பலி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் துதி, அதான், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க, துதினா அது, நன்றினா அது, வர்ஷிப்னா அது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை நான் நம்புகிறேன். பட் அதை தாண்டி வர்ஷிப், ப்ரைஸ், அப்புறம் தேங்க்ஸ் கிவிங், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நான் நன்றி சொல்லாமல் ஆண்டவரை துதிக்க முடியாது, துதிக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே ஒன்றா கலந்துருக்கிறதுனால ஒன்றா பகுப்பாய்வு செய்து இது இப்படி நீங்கள் இப்போ ப்ரைஸ் பண்ணணும். சிலரும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மளா வகுத்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நாமளாக வச்சுருக்கிறோம். அது நம்ம பண்ண பிரச்சனை தானே ஒழிய ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அந்த பிரச்சனைலாம் உண்டாக்கலை. ஸோ சிலர்லாம் வச்சுருப்பாங்க, ஏபிசிடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆடரேஷனோடு ஆரம்பிக்கணும், அப்புறம் பி என்னன்னு தெரியல, மறந்து போச்சு எனக்கு, சீனா கன்ஃபெஷன், பீனா தெரியல இல்லைங்களா, ஓகே, ஏபிசிடி அந்த மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது, நமக்கு உதவி செய்வதற்காக. நம்ம உதவி செய்வதற்காக உருவாக்கும் ஃபார்முலாஸ் என்னவாகுதுன்னா அதுவே சட்டமாக மாறிடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு துதிக்காமல் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் நீங்கள் விழுந்துடுறீங்கன்னு வச்சிங்களேன், பேதுரு போல் நீங்கள் கடலில் மூழ்கிறீங்க போது பேதுரு பரலோகத்தின் பிதாவே, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு கொஞ்சம் ஆடரேஷன், கொஞ்சம் துதிச்சுட்டு அப்புறமேட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. லார்ட் ஹெல்ப்ன்றார், ஆண்டவரே உதவி செய்யுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. லார்டுன்றதே என்னது, ஆண்டவரை துதிக்கிறது தான். ஆண்டவரேன்றதே ஆண்டவரை துதிக்கிறது தான். உதவி செய்யுங்கன்றதே ஆண்டவரை நம்புவதே ஆண்டவரை துதிக்கிறது தான். இப்போ தான் நம்ம பார்க்கணும், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உதவி செய்வார்ன்றதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க, நம்பி தான் கேட்குறீங்க. அந்த நம்பிக்கையை துதி தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு எபிரேயம் தெரியும், கிரேக்க தெரியும், ஆனாலும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பிளிட்டிங் சொல்லுவாங்க, அப்படியே தனித்தனியாக பிரித்து இதுதான் அது, அதுதான் இது, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஃபார்முலாக்குள்ளே, ஒரு சூத்திரத்துக்குள்ளே அடைக்கிடுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பைபிள் படி அப்படி கிடையாது. ஆனால் நாம் அப்படி வகுத்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிதா கிட்ட ஜெபம் பண்ணணும், இயேசுவே நாமத்தில் பண்ணணும், பரிசுத்த ஆவி இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டா என்ன, பிதா கிட்ட தான் பண்ணணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்தேவான் என்ன செய்றாரு, இயேசு கிட்ட தான் ஜெபம் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவிட்ட ஜெபம் பண்ணலாம். மூவரும் நாம் எப்படி மனசில் வச்சுக்கணும், 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள், திரியேக தேவன். நம்ம பிதா கிட்ட கேட்கும்போது இயேசு கிட்ட தான் கேட்குறோம், இயேசு கிட்ட கேட்கும்போது பிதா கிட்ட கேட்குறோம், பரிசுத்த ஆவிட்ட கேட்குறோம். ஸோ இதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவரை ஒரு ஃபார்முலாக்குள்ள, ஒரு சூத்திரத்துக்குள்ளே அடக்கி விடக்கூடாது. வாழ்க்கையே ஆண்டவருக்கு துதியாக இருக்கணும், வாழ்க்கையே ஆண்டவருக்கு நன்றி சொல்வதாக இருக்கணும், வாழ்க்கையே ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் ஆராதனையாக இருக்க வேண்டும், வாழ்க்கையே ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் ஒரு துதிபலியாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிரித்து பார்க்குறது இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். எபிரேயர் 13, 15, 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும், இயேசுவின் மூலமாக. அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த வசனத்தை முழுவதுமாக, அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் போது, இந்த முழு புஸ்தகத்தையும் வாசிக்கும் போது அன்றைக்கு மக்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகர் இயேசுக்கு விட்டுட்டு மீண்டுமாக யூத பாரம்பரியம், முக்கியமாக பலி செலுத்துதல், விருத்த சேதனம், அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்கு அவங்க திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே இந்த புஸ்தகத்தின் மூலமாக அந்த ஆசிரியர் அல்லது தேவன் மக்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து பலியை காட்டிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து எல்லா யூத சடங்குகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் முழுவதுமாக பேசி இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப நீங்க இந்த அதிகாரத்திலே முன்ன பின்ன நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பலி போதும் அப்படிங்கிறத இங்க அவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பலி போதும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக, அது அந்த காஸ்பல் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக, ஆண்டவர் செய்த அந்த காரியத்தின் மூலமாக நாம வேற யாரையும் தேடி அவங்க மூலமா நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு தேவையே இல்லை. நம்ம யார் மூலமா போகலாம்? ஆண்டவர் மூலமா போகலாம். இயேசுவின் மூலமாக பிதா கிட்ட நம்ம போகலாம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப இயேசுவின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துறோம். அந்த ஸ்தோத்திர பலி எது? உதடுகளின் கனி, உதடுகளின் மூலமாக வருகின்ற ஒரு காரியம் அப்படிங்கிறத சொல்றத பார்க்கிறோம். அந்த உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம தேவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த நன்மையின் மூலமாக செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இது ஒரு பலி, ஸ்தோத்திர பலி. அடுத்தது என்னன்னா 16வது வசனத்துல அன்றியும் நன்மை செய்யவும். நாம ஆண்டவருடைய பார்வையில் எதெல்லாம் நன்மையா இருக்குதோ அதை செஞ்சோம்னா அதுவும் பலிதான். அதுவும் என்னது? பலி. அது மட்டுமல்ல, தான தர்மம் பண்ணவும், ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம்னா அதுவும் பலிதான் சொல்றாரு. அதுவும் ஆராதனை தான் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப நாம ஆண்டவரை துதிப்பது, அப்புறம் ஆண்டவருடைய பார்வையில் நன்மையான காரியத்தை செய்வது, தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு தான தர்மம் செய்வது, இது எல்லாமே என்னன்னா ஆராதனை தான். இது எல்லாமே பலி, ஆண்டவருக்கு பலி செலுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம இதை மனசில் வச்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? இங்கே வந்து நம்ம ஆராதிக்கிறோம்ல, அதுதான் ஆராதனை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். கையடிச்சு பயங்கரமா கத்தி பாடுவதான். கத்தி பாட வேணாம்னு நான் சொல்ல, அப்படிலாம் பாட வேணாம்னு சொல்ல. கத்தி பாடலாம், தொண்டை நல்லா இருந்துச்சுன்னா கத்தி பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சிலர் அப்படி பாடுவது தான் ஆராதனை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நல்ல ஆராதனை இருந்துச்சு, என்ன அப்படின்னா எல்லாம் தட்டா புட்டான்னு அடிச்சு பாடினா இருந்தது, நல்ல ஆராதனை இருந்துச்சு. இல்லை, நான் எத்தனை பாடல்களை பாடியும் ஆண்டவருடைய பார்வையில் நன்மையான காரியத்தை செய்யல அப்படின்னா நான் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. நான் சும்மா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி ஆண்டவர் உண்மையிலே யார் என்பதை என் வாழ்க்கையில் அங்கீகரிக்கல அப்படின்னா நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தல அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பார்வையில் நன்மை செஞ்சுட்டு என் முன்னாடி சாப்பாடு இல்லாத தவிக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யல அப்படின்னா நான் வந்து ஆண்டவரை ஆராதிக்கலன்னு அர்த்தம். ஸோ நம்முடைய ஆராதனை, நம்முடைய பலி என்பது இதை தாண்டி இருக்கு. அதாவது இதுலேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ஆராதிக்கிற இடத்துலையும் இருக்கு, ஆனால் இதை தாண்டியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை மறந்து விடக்கூடாது அருமையானவர்களே. இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சில காரியங்களை இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த 15-16 வசனங்களில் மொதல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படிங்கிறத சொல்றதை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம இந்த பலியை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் எப்போதும் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணலாம்? ஆராதனை வரும்போது இல்லை, எப்போதும். அப்படின்னா எப்படி? எப்போதும் ஸ்தோத்திரத்தோடையே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் எப்போதும் அப்படின்னா எப்படி? ஸோ அந்த காலத்தில் நான் பாஸ்டராக இந்த ஊழியத்துக்கு வந்தபோது, டீனேஜராக இருக்கும்போது, அப்புறம் வாலிபனாக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த மாடல் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தண்ணி வாங்கினாலும் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அருமையாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில பிரசங்கமார்கள்லாம் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழக்கம் அப்படியே வந்துடுது. என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு அப்படி எனக்கு பழகி கொடுத்தாங்க. ஆனால் அது கிடையாது. இது ஆண்டவருக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க, அவங்க வந்து உண்மையிலேயே வந்து பெரியவர், உங்களை வந்து காப்பாற்ற முடியும், உங்களோட தான் இருக்கிறார். அவருடைய கேரக்டரை, அவருடைய நாமத்தை, அவர் எப்படிலாம் உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத உறவு சார்ந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களா, எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அதை பண்ணிடுறீங்களா அப்படின்னா, பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? பண்ணிடுறாரா என்னன்னு தெரில, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, இல்லை சாப்பிடுங்க, இல்லை சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ஆனால் அவர் பண்ணுவாரா என்னன்னு தெரில, அப்படியே அதே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா?
ஆண்டவர் இதை செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா, அதுவே ஸ்தோத்திரம் செலுத்துவது தான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் சொல்லிட்டு நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா, அதுவே ஸ்தோத்திரம் செலுத்துவது தான். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்ன யாரும் தொட முடியாது, எந்த தடை வந்தாலும் நான் மேற்கொள்வேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்களா, பரபரப்பு இல்லாம, அதுவே ஸ்தோத்திரம் செலுத்துவது தான். எல்லா நேரமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் வேலையை விட்டு உட்காந்து ஜெபிக்கிறதா? இல்லை, ஆண்டவரோட உறவில் இருப்பது. எல்லா நேரமும் எப்போதுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய கேரக்டர் என்ன என்பதை நம்ம அங்கீகரித்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் எப்போதுமே என்னது ஒரு ஆராதனை, எப்போதுமே துதித்து கொண்டே இருப்பது. அது எதுலேருந்து வருகிறதுனா உதட்டிலிருந்து வருகிறது. சிலர்லாம் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேசுறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். பைபிளை படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேசுறதெல்லாம் என்னது நல்ல வார்த்தையாகவே இருக்காது. நான் யோசிக்கிறேன், எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்னு தெரியல. நான் அப்படி பேசுனேன்னா உடனே நான் மனம் திரும்ப விருப்பப்படுறேன், மனம் திரும்புகிறேன். எனக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு நாள்லாம் தேவையில்லை, நீங்கள் உடனே சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள், உடனே மனம் திரும்பணும். கடூரமாக ஸ்டப்பனாக இருக்கவே கூடாது. ஆண்டவரே மாற்ற முடியாத அளவுக்கு சிலர்லாம் சொல்ல, நான் சொல்லிட்டேன்னா நான் என் வார்த்தையை நானே கேட்க மாட்டேன்ட்டு அந்த மாதிரிலாம் இப்போ டயலாக்லாம் ஓடிட்டுருக்கு. நான் சொன்னேன்னா அந்த ஆட்கள்லாம் தேர போகிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்வேன் அப்படின்றவங்க தான் தேர்வார்கள். ஆண்டவர் நன்மையை தான் சொல்வார். ஆண்டவர் நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்வார். ஆண்டவர் நாம் நல்லா இருக்கிறதுக்கு மற்றவங்களையும் நம்ம நல்லா ஆக்குவதற்காக தான் நமக்கு வழிகாட்டுகிறார் என்பதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்வது, மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது, நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது. நன்மையான காரியங்கள், ஆண்டவருடைய பார்வையில் நல்ல காரியத்தை செய்கிறது, அதுவும் என்னது ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம். பட் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதலாவதாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, ஆண்டவரை துதிப்பது என்பது எப்போதும் இருக்கிற ஒரு காரியம், சீசனல் காரியம் கிடையாது. இது ஒரு பருவகால மழை போல வந்து போகிற ஒரு காரியம் அல்ல, எப்போதுமே இருக்கணும். அது ஒரு டெய்லி டிசிப்ளினாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. எப்போதும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் எதுக்கு வச்சுருக்கோம், நீங்களாம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. நம்ம எல்லாம் கார்பரேட்டாக நம்ம ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக, இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக. பட் நம்ம எப்போதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவு அது நம்மளை மாற்றும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லவே முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரில் உட்காரும்போது நான் ஆண்டவரே இந்த காருக்காக நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாள் நாங்கள் மழையெல்லாம் நனைஞ்சி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் நனைஞ்சிட்டு போய் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும்? அங்கே 2 பேரும் அதாவது என்கேஜ் பண்ண வரவங்க ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணி. நான் நனைஞ்சு போயிட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் யோசித்து பார்ப்பேன், எல்லாத்தையுமே யோசித்து பார்ப்பேன், பல வேலைகளில் யோசித்து பார்ப்பேன். வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்படுறோம், எப்படிலாம் இருந்தோம், நான் மறக்கலை. எல்லாத்தையும் நான் யோசித்து பார்த்து நன்றி சொல்வேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 1 கிலோ சிக்கன் வாங்கினாவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வா, அவனுக்கு சிக்கன். முன்னாடி இந்த பேர்ட் ஃப்ளூ வந்த போதெல்லாம் நான் பேப்பர் படித்தேன். பேர்ட் ஃப்ளூ வந்தபோது ஐ வாஸ் டெல்லிங் மை வைஃப், வி வர் இன் டெல்லி. பேர்ட் ஃப்ளூ வந்தபோது இந்தியன் வேல நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கரமாக சிக்கன் விலையெல்லாம் பயங்கர கீழே வந்துருச்சு. நான் போயிட்டு டெய்லி சிக்கன் தான், எல்லாம் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு என்ன செஞ்சேன், இந்தியன் வேல நல்லா குக் பண்ணி, அதுதான் என் வாழ்க்கையில் டெய்லி சிக்கன் சாப்பிட்ட காலம் அந்த காலத்தில். இப்போ சிக்கன் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை, ஒரு பெரிய காரியமாகவே இல்லை. ஆனால் அடிக்கடி சிக்கன் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினச்சி பார்க்குறேன் எல்லாத்தையுமே, வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்குறேன். நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்ல என்ன வரும் அப்படின்னா, பெருமை வராது. சொல்ல நமக்கு அப்ரிஷியேஷன் தான் வரும். ஆண்டவரை நோக்கி ஒரு பாராட்டுதல் தான் வரும். அதுவும் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை பார்த்து பாராட்டுதல் தான் வரும். இப்போ இருக்கிற காரியங்களுக்கு பார்த்து நம்ம குறை சொல்கிறதே கிடையாது. சில ஒன்று சொன்னாங்க, இதே ஃபோனை வச்சுருக்கீங்க நிறைய வருஷம். நான் சொன்னேன், இதில் உள்ள ஃபீச்சர்ஸே நான் முழுசாக உபயோகப்படுத்தவே இல்லை, இன்னும் வேற ஒன்று வாங்கி. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காசு போட்டு வாங்கி எல்லாத்தையும் அது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில, எனக்கு தெரில. பட் இதில் உள்ள ஃபீச்சர்ஸே நான் யூஸ் பண்ணி முடியல. பட் ஐ எம் யூஸிங் மை ஃபோன். இட்ஸ் இதுவும் என்னுடைய ஆஃபீஸ் தான். பட் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன், இந்த ஃபோனுக்காக நன்றி உள்ளவனாக இருக்கேன், ஒவ்வொன்றுத்துக்காகவும்.
நம்ம எல்லோருமே, நீங்களும் நன்றி உள்ளவர்களாக தான் இருக்கீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரும். அந்த நன்றி என்ன செய்ய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, குறை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, அது நமக்கு இருக்கிற எனர்ஜி எடுத்து போட்டுரும். ஸோ நம்ம நன்றி ஆனால் எப்போதும் நன்றி சொல்கிறவர்களாக, ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்கிறவர்களாக நம்ம இருப்பது மிக மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் இஸ் காட் சென்டர்ட். we praise God for who he is, not only for what he gives. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது ஆண்டவரை மையமாக கொண்ட ஒரு காரியம். ஆண்டவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமே ஒழிய, அவர் என்ன கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம நன்றி சொல்கிறதில்ல. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடலன்னு ஆண்டவராக இருக்க மாட்டாரா? அவர் என்ன ராஜாவாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருவாரா? அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் அவரை துதிப்பது என்பது எனக்கு உதவி செய்கிறது. நம்ம சில வேளை யோசிக்கிறோம், நம்ம சில நம்மளே உருவாக்கி விட்டது. நீங்கள் அப்படியே துதிக்க 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 அப்படியே எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவார். ஆண்டவரை மகிழ்ச்சி படுறதுக்காக நான் துதிக்கல. நம்ம சிலர்லாம் போய் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர்கிட்ட போயிட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்துருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்களை விட மாட்டார் அப்படின்றாங்களா. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு சும்மா போயிட்டு வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கீங்களா, ஓகே ரைட், அந்த மாதிரி கிடையாது. நான் நன்றி சொல்றது எனக்கு நன்மையாக இருக்கிறது. அது உறவை அது கட்டுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு பேசுறது எனக்கு உதவி செய்யுது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, ஆண்டவரை துதிப்பது என்பது எனக்கு உதவி செய்கிறது என்பதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் ஆண்டவரை என் வாழ்க்கையில் மையத்தில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. சிலர் நாளை ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பாங்க, பிஸ்னஸை ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஆனால் பிஸ்னஸை ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு எல்லாமே ஆண்டவர் மையம், ஆண்டவர் முதல்ல வச்சு தான், ஆண்டவர் ஜெபம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி, ஜெபம் பண்ணி தான் வண்டி ஓட்டிட்டு போகிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணி தான், எல்லாமே ஜெபம் பண்ணி. ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இருக்காருன்னா இல்லை. ஆண்டவர் ஐ திங்க் சிலருக்குலாம் ஆரம்பத்தில் இருப்பார், கடைசியில் இருப்பார் நினைக்கிறேன். அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரை மையமாக எல்லா இடத்திலும் ஆண்டவரை நம்ம வச்சு செய்வது, ஆண்டவரை முதன்மையாக வைத்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் கொடுக்கிறார் என்பதற்காக மட்டும் இல்லை, அவர் என்றைக்குமே ராஜாதி ராஜா தான், என்றைக்குமே கத்தாதி கத்தாவாக அவர் இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அப்போ யாரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம துதித்தோம் என்றால், பாராட்டினோம் என்றால், நாம் அதை மனசில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதுக்குமே கலங்க மாட்டோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவர் யாராக இருக்கார்? சர்வ வல்லமை உள்ள தேவன், யெகோவா ஈரே, அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வராது பாஸ்டர். நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எபிரேய வார்த்தை சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா அப்படின்னா பவர்ஃபுல், பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு நினச்சிக்காங்க. அல்லேலூயா அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் தான் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயாவையே டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படின்னா இங்கிலீஷ்க்கு பண்ணிங்கன்னா பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. எபிரேய வார்த்தையெல்லாம் போட்டு, சிலெல்லாம் எபிரேய வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க தமிழில், என்னென்னமோ போட்டிருக்காங்க பாடல்கள்லாம். நீங்கள் எபிரேயத்தில் படித்தா தான் சரியாக புரியும், வரும், அதெல்லாம் வராது, அப்போ தேவையே இல்லை. அதெல்லாம் பவர்ஃபுல் நினச்சிக்கிறாங்க. இல்லை, சிலெல்லாம் ஏசு கிறிஸ்துவை யெஷுவான்னு கூப்பிடணும் அல்லது யெகோஷுவான்னு கூப்பிடணும், அப்படிலாம் ஏசுன்னு கூப்பிட்டாவே போதும். ஏசுன்னு கூப்பிட்டாலும் சரி, ஏசுன்னு கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரி, ஏசு அவருக்கு தெரியும் நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறத இதில் அடக்கிறது கிடையாது. இந்த பேர் அந்த பேர் இந்த பேர் அப்படின்னு கிடையாது. பேர் எதுவும் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம மனசில் அவர் என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்மகிட்ட பழகணும்னு வச்சுங்களேன். ஆண்டவர்கிட்ட பழகணும்னா நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேங்க்ஸ் கிவிங் இஸ் காட் சென்டட். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது ஆண்டவரை மையமாக வைத்த ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவதாக, praise must become practice. துதி என்பது ஒரு பிராக்டிஸாக மாறணும். True gratitude expresses itself in doing good and sharing. நான் உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் என்ன செய்வேன், எனக்கு கிடைச்ச வாழ்க்கையின் நன்மையில் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வேன் இல்லைங்களா. அது இல்லாமல் நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. எனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் என்று அர்த்தம். நான் ப்ரைஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், துதி செலுத்துவதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறேன், நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி துதி அப்படிங்கிறது பாடலாக மட்டும்தான் இருக்கா? யோசிச்சு பாருங்கள்.
நம்முடைய துதி, ஆண்டவரை துதிப்பது என்பது பாடலாம் மட்டும்தான் இருக்கா? சிலருக்கு துதிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ மந்திரம் சொல்வது போன்ற இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா துதிப்பது என்பது சும்மா நம்ம மந்திரம் சொல்வது போல கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மந்திரம் போல சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்படி ஆண்டவர் கேட்கவே கிடையாது. அது வந்து ஒரு ஸ்லோகன்லாம் கிடையாது, ஒரு 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 மந்திரம் கிடையாது. ப்ளீஸ், நான் அதுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. அப்படிதான் சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் வருது அப்படின்றவங்க சொல்லட்டும். ஆனால் எனக்கு அப்படி வரல. ஆனால் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு கிடையாது. நன்றி சொல்வோம் என்றால், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறோமோ அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தான தர்மம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய பார்வையில் நன்மை செய்ய வேண்டும், அதுவும் பலி தான். ஆண்டவருடைய பார்வையில் நன்மை செய்கிறது எனது பலி. இதை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். துதியினால எரிகோ பட்டணம் உடஞ்சிச்சா? கரெக்ட். எரிகோ மதில்கள் உடஞ்சிச்சா? கரெக்ட் தான். துதியின் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறாரா? நிச்சயமாக கரெக்ட் தான். ஆனால் நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் காரியங்களை செய்யவில்லை என்றால், நான் வந்து நன்மை செய்யலை அப்படின்னா ஆண்டவர் அதில் பிரியமா இருக்கவே மாட்டார். இவங்க துதியினால அப்படியே ஆண்டவரை வாழ்த்தி போட்டுறதுனால அந்த மதில் உடைஞ்சது அப்படின்றத விட ஆண்டவர் அதை விழ வச்சார். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாரு? எவ்வளவோ ஜெபம் பண்ணுற ஆண்டவர், எவ்வளவோ ஜெபம் பண்ணுற பாஸ்டர், நான் காலையிலேருந்து துதிச்சுட்டே 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஏன் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை சொல்கிறார்கள், ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள், சடங்காக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தல் நடத்தும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் நம்முடைய துதிகளை வந்து ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த துதியை அபியாசப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உண்மையிலேயே கிராட்டிடியூட், உண்மையான நன்றி. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காததை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அது யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அப்படிப்பட்ட ஆட்களை பாருங்கள், அவங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணாங்க, எனக்கு அவமானம் தான், ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்திக்கிறார் அப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அவமானப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் கனத்தை கொடுங்க, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வதாக, கிரேட்ஃபுல் லிவிங் ப்ளீசஸ் காட். ஒபீடியன்ட் ஜெனரஸ் லைவ்ஸ் ஆர் சாக்ரிஃபைசஸ் காட் டிலைட்ஸ் இன். நன்றி உள்ள வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்தும். கீழ்ப்படிந்து தாராளமாக இருக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருக்கு பிரியமான பலி. நன்றி உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார் இந்த வசனங்களில் ரொம்ப தெளிவாக சொல்றார், நீங்கள் எப்போதும் உதட்டின் எனது கனியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படின்னு என்னது? ஸ்தோத்திரம் 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 சொல்கிறது கிடையாது. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நன்றி 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 சொல்கிறது கிடையாது. நன்றி உள்ளவர்களாக வாழ்வது, ஆண்டவரை வாழ்க்கையே துதியாக மாறுவது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. நன்மை செய்யும்போது ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது, கணவன் மனைவியாக பிள்ளைகளாக சாப்பிடும்போது ஆண்டவரை பற்றி வாவ். ஆனால் சிலருக்கு வந்து அது ரொம்ப விருப்பம் தான். பைபிளை பற்றி பேசுறது, ஆண்டவரை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். நான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் அரசியல்லாம் பேச வேண்டாம், அல்லது உலகத்தின் நடப்புகளை வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல. பட் உலகத்தின் நடப்புகளை பற்றி பேசும்போது கூட நம்ம அதுலேயே நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய கண்களால் அதை பார்க்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, நன்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வது, அது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற வாழ்க்கை. தாவீது சொல்றார், நான் என்ன செய்யறது? ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து உமக்கு முன்பாக நிற்கணும், அவ்வளோதான், வேற உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது தான், வேற உண்மை கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னெல்லாம் நான் செய்வேன் யோசிச்சு பாருங்கள். ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு, அவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க யோசிச்சு பாருங்கள். அவங்கள குறித்து நீங்கள் அவங்கள அவமானப்படுத்துவீங்களா? அவங்கள ஏளனமாக பேசுவீங்களா? அல்லது அவங்கள தகாத வார்த்தையினால் சொல்லி அவங்கள விவரிப்பீங்களா? செய்ய மாட்டீங்க இல்லைங்களா? அதே போல தான்
இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு எங்கேயும் இயேசு கிறிஸ்து வந்து நான் தேடி பார்த்தேன் நேற்று, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாருக்கிட்டையாவது போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம யாருக்கும் தேங்க்யூ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. ஆனால் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து வந்து அக்னாலேஜ் பண்ணார். மற்றவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் இதை செய்தீர்கள், அதை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணார். அதுவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி தான். ஏஷியன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் நன்றி சொல்வது என்பது க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஆமாட்டோம். ஆமாம், அப்படின்னா அதான் கல்ச்சர். என்ன நன்றி சொல்லி என்ன தூரப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நன்றி சொல்லி தூரப்படுத்திடாதீங்க. அது ஐ திங்க் இயேசு கிறிஸ்து அந்த கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்ல. வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கலாச்சாரத்தில் நன்றி சொன்னோம்னா நன்றி சொல்லி என்னை தூரப்படுத்திடாதீங்க அப்படின்னா இப்போ யாருக்குமே நன்றியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாக இல்லை. இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு, அந்த கலாச்சாரத்தை நம்ம இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான நம்முடைய வாழ்க்கையை அப்படின்னா எப்படி அர்த்தம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் போயிட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் எனக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி நடந்துக்கணும்? அவங்கள பற்றி யாராவது கேவலமாக பேசினா இல்லை, நான் அவங்கள்கிட்டே போய் விசாரிக்கிறேன், இப்படி நடந்துச்சான்னு விசாரிக்கிறேன், இல்லாட்டி அவங்கள பற்றி நான் பேசலை அப்படி நம்ம சொல்லிடலாமா? நிச்சயமாக சொல்லணும். இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த 2026 நான் என்ன செய்ய போகிறேன், இவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு, சபையில் உள்ளவங்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கேன். என்னுடைய எதிராளிகளுக்கும் போட்டியாளர்களுக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். நான் என்ன செய்யலை, நான் யாரை பற்றி தப்பாக பேச மாட்டேன், என்னென்னலாம் செய்ய மாட்டேன். தப்பாக பேசுறது மட்டும் இல்லை, என்னென்னலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை எழுதி வச்சுக்கோங்க, நானும் எழுதி வச்சுக்கிறேன். நம்ம எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். All thanksgiving flows through Jesus from grace, not obligation. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது கிறிஸ்து நமக்காக செஞ்ச காரியத்தை அப்ரிஷியேட் பண்றோம்ல, அதன் விளைவாக, கிருபையின் விளைவாக வருகிற ஒரு காரியம், கடமை கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வந்து அங்கிளுக்கு நன்றி சொல்லு பார்க்கலாம், தேங்க்யூ சொல்லணும், அது வந்து நிற்கும். சொல்லு தேங்க்யூ சொல்லு அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போய், அந்த மாதிரி கிடையாது. கடமை கிடையாது. It should come, flow from our hearts, because we have enjoyed the blessings of God. We are enjoying the blessings of God. ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய கிருபையை யோசிக்கும் போது வருகிற ஒரு ரெஸ்பான்ஸ் தானே ஒழிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஒரு கடமை கிடையாது. அதனால தான் நம்ம சர்ச்சில் யாரும் நம்முடைய சகோதரர்கள் வந்து எல்லாம் கை தூக்குங்க கை தட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இங்கே யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாத ஆட்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஃப்ளக்மேட்டிக்ஸ்ன்னு இருக்காங்க. ஃப்ளக்மேட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங், ஃப்ளக்மேட்டிக்ஸ் வந்து அப்படியே ஒரே எக்ஸ்ப்ரெஷன்லெஸ் ஃபேஸாக இருக்கும். அப்போ இந்தியா வின் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஓ அப்படியா இந்தியா வின் பண்ணிடுச்சா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். இந்தியா தோற்று போச்சா அப்படின்னா, ஓ இந்தியா தோற்று போச்சா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன்லெஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட எக்ஸைட்டட் ஆக மாட்டாங்கலாம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாங்வின்ஸ். நீங்கள் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாலும் குதிப்பாங்க, தோத்துருச்சுன்னு சொன்னாலும் குதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப், எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆவாங்க. மெலங்காலிக் பீப்புள், என்னை மாதிரி ஒரு சில ஆட்கள் மெலங்காலிக். நான் வந்து மெலங்காலிக்கில் வருவேன். மெலங்காலிக் ஆட்கள் எப்படின்னா அவங்க ரொம்ப யோசித்து, அப்போ ஜெயிச்சிச்சுன்னா என்ன, ஜெயிக்காருன்னா என்ன அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களும் எக்ஸைட்டட் ஆவாங்க. நான் ஐ கெட் எக்ஸைட்டட். ஸோ அடுத்தது சாங்வின் சொல்லிட்டேன். காலரிக் பீப்புள் வந்து டாமினியர் பண்ணுறவங்க. நம்ம இப்போ தோத்துருச்சின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட ரொம்ப குதிச்சிட்டோம்னா சரிப்படாது, அவங்ககிட்ட குதிச்சிட்டோம்னா அவங்க பார்த்து தான் செய்வாங்க. அது மாதிரி பல்வேறு இதில் எல்லாமே நம்ம மிக்ஸ்டாக இருக்கும். எல்லா பர்சனாலிட்டி நமக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பர்சனாலிட்டி வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணாதவங்களே இருக்கவே மாட்டாங்க. அதுதான் நான் எப்படி சொல்லுவேன், அவங்கவுங்க பர்சனாலிட்டி படி என்ன செய்யணும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணட்டும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. பட் எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்குள்ள எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம கடமைக்காக கையை தூக்குங்க கை தட்டுங்க அப்படின்னு சொல்றதுனால வருகிறது இல்லை. கை தட்டலன்னா தப்பா நினைச்சுவாங்க, அப்படி வர்றது கிடையாது. யாருமே அப்படி ஃபீல் பண்ணவே கூடாது. இங்கே சர்ச்சில் கை தட்டலன்னா தப்பா நினைச்சுவாங்க. இல்லை, நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். நான் தப்பா, உங்க இஷ்டம் தான், நீங்க உட்காந்தே இருந்தாலும் சரி. ஆனால்
எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமா? உண்மையிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமா? கைத்தட்ட நான் உண்மையிலேயே கைத்தட்டேனா? உண்மையிலேயே நான் வந்து டு ஐ ஸ்விங் மை பாடி? உண்மையிலேயே நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடி ஆண்டவர் ஆராதிக்க உண்மையிலேயே, அல்லது இது வந்து ஃபேக்கா அப்படிங்கிறதா? உண்மையிலே நான் பாடுறேன்னா, உண்மையிலே நான் துதிக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நாட் பிகாஸ் ஐ எம் ஆப்ளிகேட்டட் டு டூ சம்திங், நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலேயே நான் சொல்றேன்னா அதான். ஏன்னா கிருபைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது கிருபைக்கு, ஆண்டவருடைய கிருபைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், பதிலளிப்பது தான். அருமையானவர்களே, துதியின் பலி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்கட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம செய்வோம். நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி மட்டும்தான், அதுதான் நினைக்க போகிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக தான் இருக்க போகிறேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நான் நிறுத்த போகிறேன். சும்மா கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்கிறத நிறுத்த போகிறேன். நெகட்டிவாக பேசுறதை நிறுத்த போகிறேன். ஆண்டவர் எல்லாமே நல்லதாக தான் செய்வார். என்னை கைவிட மாட்டார். அவர் என் கூட தான் இருக்கிறார். என்னுடைய வாயிலிருந்து துதியின் வார்த்தை தான் வரும். அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் நினைக்கிற வார்த்தை, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தை தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால் நம்ம யாரையும் கடிந்து கொள்ள வேணாம்னு சொல்ல, யாரும் சொல்லலாம். பட் சும்மா முட்டாள் அது இதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு மாதிரி என்ன செய்யலாம், அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். நம்ம கத்தி தான் சாதிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் பல்வேறு நல்ல வழிகள்லாம் இருக்குது நம்ம சாதிப்பதற்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.